பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். என்ன அற்புதமான பதிவு தான்னா, மனித வாழ்க்கையில் பொருளாதாரத்திற்கும் ஒரு இயக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது பல வழிகளில் நம்ம எந்த ரூபத்தில் நமக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி என்ன சொன்னோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் 24வது நட்சத்திரத்தோடைய பங்கை நம்ம யாருமே சிந்திச்சு பார்க்கணும். 6வது நட்சத்திரத்தை சிந்திச்சு பார்ப்போம். அதுக்கடுத்து 15வது நட்சத்திரம் பந்தம். அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா, 24வது நட்சத்திரத்தை யாருமே சிந்திப்பது கிடையாது. இந்த 24வது நட்சத்திரம் மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதை நம்ம இயக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விதி. அந்த இயக்குதலை எப்படி கொண்டு போகணும், அதை இயக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நம்ம இப்போ பார்ப்போம். அப்போ அந்த 24வது நட்சத்திரம் என்பது ஒரு வெற்றிக்கனியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த வெற்றிக்கனியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் என்ன கொடுக்கும்னா, பூமி சார்ந்த ஒரு விஷயத்தை வெற்றி பெறுவதற்கு 24வது நட்சத்திரத்தை கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இப்படி எடுத்துக்கிடுங்க. எப்பயுமே என்ன சொன்னோன்னா, லக்கணம் ராசி இது ரெண்டும் என்ன சொன்னோன்னா, மனித வாழ்க்கையில் 2 கண்கள் மாதிரி. அப்போ உயிர் இருந்தால்தான் உடலுக்கு மதிப்பு, உடல் நன்றாக இருந்தால்தான் உயிருக்கு மதிப்பு. அப்போ இந்த ரெண்டுமே மனித வாழ்க்கைக்கு 2 கண்கள் மாதிரி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 24வது நட்சத்திரத்தோடைய மகிமையை அற்புதமாக யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக யாரும் சொல்லலை அப்படின்னா அதனுடைய தாக்கங்கள் மனிதனுக்கு வரும்போது தான் ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்லலான்னா தன்னுடைய 12 கட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த 108 பாதசாரங்களுடைய நட்சத்திரங்களை தாராபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 2, 4, 6, 8, 9ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர, இந்த 24வது நட்சத்திரத்துடைய மகிமையை யாருமே என்ன சொன்னான்னா உங்களுக்கு சொல்லலை. இப்போ இந்த 24வது நட்சத்திரம் என்ன சொன்னான்னா, பூமி சார்ந்த சொத்து சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த 24வது நட்சத்திரம் என்பது என்ன சொல்லலாம்னா இப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. அப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்போ இந்த சதய நட்சத்திரத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொன் பொருள் ப்ளஸ் என்ன சொல்லலாம்னா சொத்து இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா பின்காலத்திற்கு நமக்கு ஒரு ஆகுதியை அனுபவிக்கவும் செய்யணும். அதை தன்னுடைய சந்ததிகளுக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கிறவங்க எப்பயுமே அந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய 24வது நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரத்தை எப்பயுமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிடணும். அதனுடைய அதிதேவதை யம பகவானை நாம் என்ன சொன்னோன்னா வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ண என்ன சொல்கிறோன்னா நமக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எந்த சதய நட்சத்திரத்தை பிடிக்கணும். அப்போ அந்த சதய நட்சத்திரத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் வாழ்நாளில் ஏன்னா இது ஒரு சாதாரணமாக இங்கே போயிட்டு சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்லலாம்னா சாத்தியக்கூறுகள் அல்ல.
அப்போ சொத்து பத்துகள் அப்படின்னு சொல்லி வருவது ஒரு ரூ. 1,00,000 ரூ. 50,000க்கு இன்றைக்கி எந்த சொத்து பத்துகளுமே நம்ம வந்து சேர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எப்படியும் குறைஞ்சது என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல லெவலில் வந்து வாங்கி வீடு கட்டணும். ஒரு வாகனம், நல்ல வாகனம் வாங்கணும்னா குறைஞ்சது 15,00,000 ரூபா வேணும். அப்போ 15,00,000 ரூபாய்க்கு வந்து என்ன சொன்னோன்னா, பக்கத்தில் இருக்கின்ற கோவில்களில் வந்து என்ன சொன்னோம், நம்ம போய் வந்து என்ன சொன்னோம்னா, அதற்குண்டான எனர்ஜிக்கு உண்டான கோயில்களை வந்து நாம் வந்து செயல்படுத்தும் போது தான் அந்த வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய 24வது நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னா, பூமி சார்ந்த விஷயம் வேணும். கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாளில் வந்து என்ன சொல்லலாம்னா, நான் பூமி, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன சொல்லணும்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சித்திரகுப்தன் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, கண்டிப்பாக அந்த 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான கோவிலை நீங்கள் சென்று அடைந்து 24வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது, சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் கோவிலை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய பூமி சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம். ரெண்டாவது என்ன சொன்னால், இதுக்குண்டான உணவு, சதய நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இந்த கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சையை வந்து என்ன சொன்னால் நாம் சாப்பிடுவதனாலும், கருப்பு திராட்சையை வந்து என்ன சொன்னால் சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னோம்னா பூஜை ரூமில் வச்சு கருப்பு திராட்சையை வந்து என்ன சொன்னோம்னா நிவேதானமாக வைத்து மாதம் வருகின்ற அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாதம் வருகின்ற சதய நட்சத்திரம் அன்று சொத்து சார்ந்த விஷயமும் அதாவது வந்து பூமி சார்ந்த விஷயத்தை வந்து நாம் சக்ஸஸ் பண்ணுவதற்கு சதய நட்சத்திரம் வருகின்றன்று ஒரு முறையாவது அந்த சொத்தை வாங்குவதற்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் கோயிலுக்கு போகணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, நீங்கள் வந்து மாதம் வருகின்ற அந்த இதற்குள்ளேயே சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று கருப்பு திராட்சையை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய 24வது நட்சத்திரம் கண்டிப்பாக நல்ல ஆக்டிவேஷனுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதை நடைமுறைப்படுத்துங்க. அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து, பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே வந்து என்ன செய்யணும்னா, தன்னுடைய 24வது நட்சத்திரமாகிய புரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தன்னுடைய 24வது நட்சத்திரமாகிய புரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற போது ஓமம் புலியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் சிவன் கோவில் இருக்கிறது. அந்த சிவன் கோவிலில் போய் வந்து நம்ம வழிபாடு பண்ணி விட்டு வந்தோம் என்று சொன்னால், என்ன நட்சத்திரத்தில் போகணும்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக போகணும். அப்படி போய் ஒரு முறை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வேண்டுதல் பண்ணி விட்டு வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே புரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று மாதம் தன்னுடைய சொத்து பத்துகள் வந்து நல்லபடியாக மனிதனுக்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மாதம் வருகின்ற புரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று மாம்பழம் அல்லது என்ன சொல்லலாம் மாசா பாட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வீட்டில் பூஜை ரூமில் வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று வாங்கி நீங்கள் என்ன செய்யணும்னா வழிபாடு பண்ணிவிட்டு நீங்களே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் எப்பயுமே ஒரு பொருளாதாரத்தை ஒரு அசையா சொத்தை வாங்குவதற்கு அந்த அசையா சொத்து வாங்குவதற்கு முன்னாடி அந்த கோயிலில் போய் முதல்ல வேண்டுதல் வச்சுட்டு வந்துடணும். அது அங்கே வந்து என்ன சொன்னேன்னா நம்மளுடைய பேரை பதிவு பண்ணிடுறோம். சரி, மாதம் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அந்த மாம்பழத்தையோ அல்லது மாம்பழம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாசா பாட்டிலையோ வாங்கி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த வழிபாடு கரெக்டாக வந்து ஒரு 12 புரட்டாதியை நீங்கள் பண்ணிவிட்டீர்கள். ஏன்னா வீட்டில் வச்சு தான் பண்ண போகிறீங்க, வேற எங்கேயும் இல்லை, ஒரு தடவை தான் கோயிலுக்கு போக போகிறீங்க. 12 மாதங்களுக்குள் இந்த காரியம் நிறைவேறிவிடும். அப்போ நிறைவேறி பத்திரம் முடிப்பதற்கு முன்னாடி அந்த சொத்து பத்துக்களை வாங்குவதற்கு நம்ம வந்து ஒரு
ஆகுதியெல்லாம் கிடைச்சி ரெடியான பிறகு திரும்ப ஒரு தடவை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணலாம். இப்படி பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக 24வது நட்சத்திரம் என்பது வீடு மனை தான். வீடு மனை தான். அந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வந்து கார் இல்லை, அதே சமயத்தில் வந்து நமக்குன்னு ஒரு காணி நிலம் இல்லை, நம்ம இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கின்றவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி வரும். அதற்கடுத்து நான் ஒவ்வொருத்தர் நட்சத்திரத்துக்காக சொல்லிடுறேன். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது ஓமம் புலியூரில் இருக்கிற அந்த தெய்வத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரேவதி நட்சத்திரம் வருகின்றன்று திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் அசுபதி நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து என்ன சொன்னால் திருவாலங்காடு காளியை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகநாதரை வழிபாடு பண்ணிட்டு வந்து இந்த சொத்து சார்ந்த விஷயத்தை அனுபவிக்கணும், இது பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றன்று திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற ராகு பகவானை வழிபாடு பண்ணி உங்களுடைய காரியத்தை ஆரம்பிக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னால் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரம் வருகின்றன்று கதிராமங்கலத்தில் இருக்கிற வனதுர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம், ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னான்னா ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்போ என்ன சொல்லலான்னா மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்றது. ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்றன்று திருக்கொள்ளிக்காடு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த காரியத்தை ஆரம்பிக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு திருவாதிரை மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றன்று ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு பண்ணி நடைமுறைப்படுத்திட்டு வரணும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரம் வருகின்றன்று குச்சனூர் சனி பகவானை வழிபாடு பண்ணி உங்களுடைய 24வது நட்சத்திரத்திற்குண்டான காரியத்தை ஆரம்பிக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம். பூச நட்சத்திரம் வருகின்றன்று திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு பண்ணணும். அதனால் நான் வரிசையாக சொல்லிடுறேன். என்ன சொல்கிறேன்னா ஆயில்ய நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு பண்ணி காரியத்தை நடத்தணும். மக நட்சத்திரத்தில் போய் மக நட்சத்திரம் உங்களுக்கு 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருமணஞ்சேரி சென்று வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். பூர நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் மூலனூர் வஞ்சியம்மனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். உத்தர நட்சத்திரத்து 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருவாரூர் ராஜதுர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அஸ்த நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருவாரூர் ராஜதுர்க்கை அதே ராஜதுர்க்கையை தான் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சித்திரை நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருவானைக்கால் சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். சுவாதி நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருவேடகம் சிவனை வழிபாடு பண்ணிட்டு வந்து காரியத்தை ஆரம்பிக்கணும். விசாக நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருவிடை மருதூர் முகாம்பியை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதற்கடுத்து அனுசம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் பல்லடம் அங்காள ஈஸ்வரியை வணங்கிட்டு வரணும். கேட்டை 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கி காரியத்தை ஆரம்பிக்கணும். மூலம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருநாவலூர் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணி 24வது நட்சத்திரத்திற்குண்டான காரியத்தை ஆரம்பிக்கணும்.
அதுக்கடுத்து பூராடம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருநள்ளாறு தர்மாபுரம் சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணி காரியத்தை ஆரம்பிக்கணும். உத்திராடம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் தெற்குப்பட்டி ராஜகாளியம்மனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். திருவோணம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் கொடுமுடி சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அவிட்டம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வரணும். சதயம் 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் காஞ்சிபுரம் சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். புரட்டாதி 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் ஓமம்புலியூர் சிவன் கோவில் வழிபாடு பண்ணிட்டு வரணும். உத்திரட்டாதி 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் அதே ஓமம்புலியூரில் இருக்கிற ஓமம்புலியூர் தான் வழிபாடு பண்ணணும். அங்கே இருக்கிற ராகு கேதுவை வழிபாடு பண்ணணும். அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் 24வது நட்சத்திரமாக ஓமம்புலியூர் சிவன் கோயிலில் இருக்கிற சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும். ரேவதி 24வது நட்சத்திரமாக வருகின்றவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணி உங்களுடைய 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான சொத்து சேர்க்கை, 24வது நட்சத்திரம் என்பது சொத்து சேர்க்கை தான். அந்த சொத்து சேர்க்கைக்கு உண்டானதை ஆரம்பத்தில் வந்துருச்சா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான கோவிலில் போய் கோரிக்கையை வச்சுட்டு வந்துடணும். மாதம் 12 மாதங்கள் அந்த 24வது நட்சத்திரம் வருகின்ற அன்று உங்களுக்கு அந்த 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நிவேதானமாக வச்சு வழிபாடு பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கிடலாம். சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா 12 உங்களுடைய 24வது நட்சத்திரம் தமிழ் மாதத்தில் வருகின்ற அன்று இதை மறக்காமல் என்ன சொல்லணும்னா உங்களுடைய சொத்து பத்துகள் சேர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து இது நடைமுறைப்படுத்தினால் முதலில் 24வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு 24வது நட்சத்திரத்தில் போகணும். அதற்கடுத்து 12 மாதங்கள் உங்களுடைய 24வது நட்சத்திரம் வரும்போது அதற்குண்டான நிவேதான பொருளை நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாமளும் சொத்தில்லாமல் இருந்தோம் என்ற நிலை மாறி சொத்தை வாங்க வேண்டிய நம்முடைய நிலைக்கு தக்கன வாங்க வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அப்போ வரும்போது என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது உண்மையாகவே நடக்குமா அப்படின்னா நடக்கும், 100% நடக்கும். இது என்ன சொன்னேன்னா ஜோதிடத்தில் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு வழிமுறைகள். அது காலத்தால் எப்போ வெளியே வர வேண்டும், பொது வெளிக்கு எப்போ வர வேண்டும் என்ற ஒரு இயற்கையின் நீதி இருக்கிறதா. நம்ம சேனலை விரும்பி பார்க்குறவங்க இன்றைக்கி நான் கன்னியாகுமரியில் என்ன சொன்னேன்னா பொங்கல் அன்னைக்கு என்ன சொன்னேன் கன்னியா ஃபேமிலியோடு இங்கே தங்கியிருந்து கடல் எல்லாம் குளிச்சுட்டு விவேகானந்தர் திருவள்ளுவர் இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு தான் இதை சொல்ல வேண்டும் என்பது. இன்றைக்கி பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ராஜவசியம் உடையது. அந்த நாளில் இயற்கை நமக்கு கொடுக்கிறது. எல்லாரும் குறித்து வச்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த நல்லது நடக்கும். இந்த தை திருநாளில் அடுத்த தைக்குள் இதை முறையாக இந்த தையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அடுத்த தைக்குள்ளே நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 100 பேர் செஞ்சீங்கன்னா 80 பேருக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 20 பேருக்கு அவங்களுடைய தலை விதின்னு ஒன்று. அதை நம்ம எப்போ 100க்கு 100 எந்த பெர்சன்டேஜுன்னு சொல்ல முடியாது. 100க்கு 80 தான் நடக்கும். இப்போ நான் 10 கேஸ் எடுத்தேன்னா 8 கேஸ் ஜெயிக்க 2 கேஸ் தோக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தோக்கிறதுக்காக அந்த கேஸ் எடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் என்ன சொன்னால் இதெல்லாம் இயற்கையின் விதி. பரிசுத்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.